1 2 3 செம்மையா இருந்துச்சு. செம்மையா என்ஜாய் பண்றாங்க பாருங்க. வேற லெவல் வைப் பண்றாங்க. ஏய் யா பாருங்க ஒருத்தர் எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க பாருங்க. வேற லெவலுங்க. இப்போ பேக் பெல்ட் அடிக்க போறாரு அண்ணா வந்து பாருங்களேன். வாவ் செம்ம 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 வாவ் வா வா வேற லெவல் வைப்புங்க. பசங்க வேற லெவல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன். திரும்பி மேலே ஏறி வருவாங்க பாருங்க. வேற லெவல் என்ஜாய் பண்றாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி7. இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூரில் மிக பிரம்மாண்டமாக கட்டிகிட்டு இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க வந்திருக்கோம். ஆமாங்க, இந்த இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் காட்பாடி கவிஞ்சூரில் இருக்க மிகப்பெரிய ஏரிக்கு தாங்க வந்திருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ஏரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வழிஞ்சிச்சிங்க. ஸோ பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகல, ஸ்கிப் பண்ணா பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மிக பிரம்மாண்டமான ஏரிங்க பாருங்களேன். அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க பார்க்க. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த நடந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி இடமே வந்து பார்த்தீங்கன்னா 4 இடத்துல கட்டியிருக்காங்க. இந்த ஒரு இடத்துல கட்டியிருக்காங்க. அப்படியே அங்கே பாருங்களேன், அது அந்த ஒரு இடம் 2வது. அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3வது. அதோ அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 4வது. செம்மையாக இருக்குது இந்த இடமே. வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது நின்றுட்டு நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்கவே. வந்து கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறாங்க. போட் வந்து விட போகிறாங்க. இதில் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து. ஸோ ஒரு சீட்டில் ரெடி ஆகும், வேலைப்பாடெல்லாம் போயிட்டுருக்கு, கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கான இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க இது. வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது பார்க்க. வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இன்னும் அங்கே ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டெப்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. இறங்கி போய் நல்லா குளிக்கலாம். பசங்களாம் குளிச்சுட்டு இருந்தாங்க பார்த்தேன். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து நம்ம அங்கே போகலாம். கூப்பிட்றாங்க. செம்மையாக இருக்குது. இங்கே கயிறுலாம் கட்டியிருக்காங்க. நிறைய மீனுமே இருக்குது. கலர் மீன்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் பார்த்தேன் அந்த இடத்துலலாம் வந்து கலர் மீன்லாம் இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குங்க. அதில் வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு செம்மையான பிளேஸாக இருக்குது. ஸோ பைக்குமே எடுத்துகிட்டு வரலாம். பைக் எடுத்துகிட்டு வரலாம். அது அந்த ட்ராக் போகுது பார்த்தீங்கன்னா, அதாவது ரோட் ட்ராக் மாதிரி அங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சுற்றி வரலாம். வாக்கிங்குமே போகலாம். ட்ராக் மாதிரி ஃபுல்லாக ஏறி ஃபுல்லாக சுற்றி வரலாம். வாக்கிங் போகலாம். செம்மையாக இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க நல்லா. சரி வாங்க நம்ம அப்படியே வந்து பேசிட்டு போகலாம். இந்த இடத்துல செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். ஸோ அங்கேருந்து இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏரிதாங்க. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த இடத்துல பாருங்கள் ஒரு தீவு மாதிரி இருக்குது பார்த்திங்களா சென்டராக வந்து. ஸோ இதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா போய் ரெடி பண்ணுவாங்க போல இருக்குது. சென்டராக ஒரு தீவு மாதிரி அதாவது உள்ளே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இருக்கும். ஸோ அங்கே ஒரு தீவு இருக்குது. அதே மாதிரி இப்போ பார்த்தோம்ல அதே மாதிரி இங்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக தான் அந்த இடம் விட்டுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரெடி பண்ணி அதாவது ஒரு பார்க் மாதிரி எதாவது பண்ணுவாங்க உள்ள. செம்மையாக இருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு. சரி வாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஸோ காரு பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா கழுவிட்டு இருக்காங்க. தண்ணி வழிஞ்சு போயிட்டுருக்கு இல்லையா. சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே தான் இருந்தோம். ஸோ இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க பார்த்திங்களா. இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரோடு போடுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வேலி போட்டிருக்காங்க பார்த்திங்களா. ஸோ கம்பியில் அந்த மாதிரி ஃபுல்லாக ஏரி சுற்றி போட்டிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏரி சுற்றியே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். சின்ன சின்ன மீன்கள் இருக்குது. குட்டி குட்டி மீன், கலர் மீன்லாம் இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 29ஆம் தேதி சபரிமலைக்கு கிளம்புறோம். ஸோ 30ஆம் தேதி 31ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை தான் இருப்போம். ஸோ ஐயப்ப பக்தர்கள் ஸோ இந்த வீடியோ பார்ப்பீங்க கண்டிப்பாக. வந்து ஸோ 30ஆம் தேதி 31ஆம் தேதியோட அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கோயிலில் பக்தர்கள் எவ்வளோ பேர் வராங்க, ஸோ அங்கே எவ்வளோ பக்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 30ஆம் தேதி நம்ம சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஐயப்பனை தரிசிக்க போகிறோங்க. ஓகேங்களா. இங்கே ஒரு 2 பார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கயிறு மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ எதுக்காக கட்டியிருக்காங்கன்றது தெரியல. ஸோ இதை தாண்டி போகக்கூடாதுன்றனால கட்டியிருக்காங்களா, ஸோ இது ஆழம் அப்படின்றனாலயா, என்ன ரீசன்னே தெரியல. ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி லைனாக வந்து அங்கங்கே சுற்றி தான் கட்டியிருக்காங்க. ஏரி சுற்றியுமே கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இது இடம் என்ன கிணறுங்க இது ஆக்சுவலாக. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குங்க. வாவ், செம்மையாக இருக்குங்க. இங்கே பார்க்க வந்து கிணறு தெரியுது பார்த்திங்களா. அதாவது இது கீழே கிணறு இருக்குது. ஸோ மேலே பார்த்திங்கன்னா அந்த பழுப்பு தெரியுது பார்த்திங்களா, பாருங்களேன். ஸோ ரவுண்டாக எப்படி இருக்குது, கிணறு போல் இருக்குங்க. ஓ, அதான் இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னால தான் கட்டியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாருங்களேன், இங்கே வரவங்க சேஃபாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ சேஃபாக வீட்டுக்கு போங்க. ஓகேங்களா.
ஸோ வரது சேஃபாக வாங்க, சேஃபாக போங்க, ரொம்பவே சேஃபாக வரணும். இங்கே கிணறு இருக்குது, இந்த இடத்துலலாம் வந்து சுற்றி இறங்காதீங்க. இறங்கிறதுக்குனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே கட்டியிருக்காங்க ஓகேங்களா. இறங்கிறதுக்கு ஸ்டெப்ஸே கட்டியிருக்காங்க. பசங்க இப்போ குளிச்சுட்ருக்காங்க, வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க குளிச்சுட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து இறங்கி என்ஜாய் பண்ணிவிட்டு சேஃபாக போங்க ஓகேங்களா. இந்த இடத்துலலாம் எங்கேயுமே இறங்காதீங்க, சேஃப் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் என்ன ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும், அதாவது நிச்சயதார்த்தம், கல்யாணம், ஸோ சீமந்தம், பர்த்டே, காதணி விழா, எனிபடி, பிஃபோர் ஷூட், ஆஃப்டர் ஷூட், எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. ஈவெண்ட்ஸ் வந்து ஸோ நம்ம ஓனாகவே பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர் நீங்கள், ஸோ உங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் டிஎம் பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், வந்து கண்டிப்பாக நம்ம பெஸ்ட் ஆஃபரில் பண்ணி தருவோம், நம்ம பெஸ்ட்டாகவும் பண்ணுவோங்க ஓகேங்களா. ஸோ அதை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன், அதனால தாங்க. அங்கே பாருங்கள், பசங்க வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு சம்பவம் பண்ணிகிட்ருக்காங்க, குளிச்சு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க வேறு லெவலில். ஸோ அவங்க டாகுமே வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க ஒருத்தர் வந்து. ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம கிட்டே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் குளிக்கணும்னா இந்த இடம் சொன்னேன் இல்லையா, அதுதாங்க இந்த இடம். நாங்கள் இப்போ கிட்டே வந்து சொல்கிறேன் இல்லையா, பெஸ்ட்டான ஸ்பாட்டுங்க குளிக்கிறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இடத்துக்கு வாங்க ஓகேங்களா. பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க பசங்க, வேறு லெவலில் வைப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் குதிச்சு என்ஜாய் பண்ணுறாருங்க. ஸோ அந்த மூமெண்ட் நீங்கள் பாருங்கள். வாவ், அங்கே பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள், வேறு லெவல் வைப் பண்ணுறாங்க. ஏய் யா, செம்மையாக பண்ணுறாங்க. வா 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 ஓய்யா, பாருங்கள் ஒருத்தர் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள், வேறு லெவலுங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பேக் பெல்ட் அடிக்க போகிறாரு அண்ணா வந்து, பாருங்களேன். வாவ், செம்ம செம்ம செம்ம, வாவ் வா வா, வேறு லெவல் வைப்புங்க, பசங்க வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன். அங்கே பாருங்க, திரும்பி மேலே ஏறி வருவாங்க. அங்கே பாருங்க, வேற லெவல் என்ஜாய் பண்ணுறாங்க. அடி உள்ள போயிட்டு ஹெல்த் வந்துட்டான். ஓகே டன் கோலிடா வாவ் ரெண்டு ரெண்டரா ஆளுங்கடா. அங்க வர அண்ணன் குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, குளிச்சுட்டு மேல வந்துட்டாரு. வாவ், எந்த ஊரு? எந்த இதே ஊர் தான், கவிஞ்சூர் தான். ஸோ கவிஞ்சூர் பாய்ஸ், மதிநகர் பாய்ஸ், கவிஞ்சூர்ல மதிநகர் பாய்ஸுங்க, செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ பாருங்க, செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. வரலாம் 1 2 3 செம்மையா இருந்துச்சு. வாவ், செம்மையா சில்லுன்னு இருக்குங்க தண்ணி, வேற லெவலில் இருக்கு பாருங்களேன். பாருங்க, மீனெல்லாம் வந்து அங்கே இருக்குங்க. ஸோ கிட்ட வரும்ன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிட்ட வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஸோ மீன் வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணி விட்டுருக்கு காலுக்கு, செம்மையாக இருக்குங்க. எவ்வளோ மீன் இருக்குது பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி மீன் இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ மீன் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடிக்குதுங்க காலை, செம்மையாக இருக்குது பார்க்க பாருங்களேன். நிறைய மீன் இருக்குங்க, சின்ன சின்ன மீன்லாம் வந்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வேறு லெவலில் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்க வந்து. ஸோ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். ஸோ அங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சரி வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம வந்த வழி வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க. ஸோ இந்த வழியில் தான் வந்தோம். இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஆப்போசிட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரி இருக்குங்க. ஸோ அங்கேயுமே வேறு லெவலில் இருக்குங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டிகிட்ருக்காங்க, வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. இங்கேருந்து பாருங்கள், ஜேசிபிலாம் தெரியுது. ஸோ இவங்க எக்ஸாக்டாக என்ன பிளான் பண்ணுறாங்கன்றது நமக்கு கரெக்டாக தெரியல. ஸோ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு தெரியல. கட்டி முடித்தா தான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்றது.
கட்டி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அங்கேயும் பண்ணிட்டுருக்காங்க, இங்கேயும் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வேறு லெவலில் பண்ணிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏரி ரொம்ப வழிஞ்சு போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், மழை வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏரி ரொம்ப வழிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இப்படி பாருங்கள். ஸோ இப்படி தான் வழிஞ்சு போயிட்டே இருந்துச்சு. இன்னும் வேறு லெவலில் போயிட்டு இருந்துச்சு. அந்த மழை வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வழிஞ்சு வேறு லெவலில் தண்ணி அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், ஸோ கம்மியாகிடுச்சு இப்போ வந்து. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வண்டியெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க, வண்டி காரு. ஸோ எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா எடுத்து வந்து ஜாலியாக கழுவிட்டு இருக்காங்க, குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கீழே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஸோ இதுதான் பிரிட்ஜு, அந்த ஏரி. ஸோ வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா இங்கேருந்து பார்க்க. ஸோ அங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பிரிட்ஜு கீழே வந்து பார்த்திங்கன்னா தடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டு இல்லைன்னு வச்சிங்களேன் ஃபுல்லாக தண்ணி மொத்தம் வெளியே வந்துடும், குறைஞ்சிரும் தண்ணியாக வந்து. ஸோ அது இருக்கனால ஓரளவுக்கு சேஃபாக இருக்குது. தண்ணி அங்கேயே சேவ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வழிஞ்சு வந்துட்டுருக்கு. பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து பார்த்து இல்லையா கீழே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ இங்கே குளிச்சு என்ஜாய் பண்ணணும்னு பார்த்தியா பசங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குளிக்க மாட்டானுங்க. ஸோ அந்தளவுக்கு யாருமே இல்லை, எல்லாம் கிளம்பிட்டாங்க முடிச்சுட்டு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம வேலூரில் இந்த டூரிஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாக எப்போ ரெடி பண்ணி முடிப்பாங்கன்றது தெரியலங்க. ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ போடுவோம். எத்தனை பேருக்கு இந்த ஏரி தெரியுன்றது கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த ஏரியில் வந்து குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.